நீங்க ஒரு பொண்ணு மேலேயே இல்ல ஒரு பையன் மேலேயே ஆசைப்படுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட போயிட்டு உங்க லவ்வ சொல்லும்போது உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மூவ் ஆன் பண்ணிட்டு போவீங்களா? இல்ல திரும்ப திரும்ப விதவிதமா ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ணி பார்ப்பீங்களா? இப்படி என்னவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்ன பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை இந்த படத்தை முழுசா பாருங்க. ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே ஒவ்வொரு ஷேர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மந்திரவாதி அம்மாவை தான் காமிக்கிறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஊர்லேயே ஒரு பெரிய கை, பெரிய மந்திரவாதி. இந்த வசியம் பண்ணுறது, மாந்திரிகம் பண்ணுறது, சூன்யம் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை காசுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து ஒரு துண்டு சீட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த அம்மா அப்படி நைஸாக எடுத்து ஒளிய வச்சுக்கிறாங்க. என்னடா அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தியோட புருஷனை வசியம் பண்ணுறதுக்கான அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லென்ட்ரிக் என்ற காதல் வசியத்தை பற்றி அதில் எழுதியிருக்கு. இதை தான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்ல, அதுக்கு இந்த அம்மா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு கட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு புணத்தை எடுத்து அது வாய்க்குள்ள மந்திரிச்ச காடை ஒன்று துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வசியம் பண்ண போகிறாங்கல்ல, அவங்களோட இன்னரை சட்டியை எடுத்து அந்த புணத்தோட மூஞ்சி மேலே அப்படியே வச்சு தேய்க்கிறாங்க. பார்க்கவே அருவருப்பாக இருக்கு. அப்புறமா மந்திரவாதி அம்மாவும் அவங்களோட ஆளுங்களும் சேர்ந்து இவங்க வழிபடுற அந்த சாத்தானை வேண்டி ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க. அப்படி ஆட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானும் அதோட அடிமையிலான பிணங்களுமே வந்து நிக்குதுங்க. அந்த சாத்தானை பார்க்க பாதி மனுஷன் மாதிரியும் பாதி மாடு மாதிரியும் ஆடு மாதிரியும் தெரியுது. அது அப்படியே கிட்ட வர அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவையும் ஹீரோனையும் காமிக்கிறாங்க. ஹீரோ பேரு ஆரியோ, ஹீரோயின் பேரு ஆந்தினி. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. ஸோ அதனால எப்பயுமே ரொமான்ஸ் மட்டும்தான். ஹீரோயின் ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கா. அதுல ஆட்டுத்தலை மட்டும் தான் சமைப்பாங்க. அதுக்கான ஹோட்டல் அது. ஹீரோ பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். 2 பேரும் கிளம்பி வேலைக்கு போக அப்படியே கட் பண்ணி கடையில காமிக்கிறாங்க. ஹீரோனோட தங்கச்சி ஹீரோனை பார்க்க கடைக்கு வந்திருக்கா. ஹீரோனுக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதனால அங்கிளும் ஆன்டியும் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க. வெளியே அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சி கிட்ட அந்த பையன் கடலை போடுறான். அதை பார்த்தா கூட வேலை செய்யற பொண்ணு அவனை கலாய்க்கிறா. 2 பேருமே பேரை சொல்லி கூப்பிட்டுக்காம எப்பயுமே நெட்டையன் குள்ளச்சி அப்படின்னு தான் கூப்பிட்டுப்பாங்க. அதனால நாமளுமே நெட்டையன் குள்ளச்சி அப்படின்ட்டு கூப்பிட்டுப்போம். அப்புறமா தங்கச்சிக்காரி டீ ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்கிளுக்கு கொடுக்க வரா. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் வந்துடுறாங்க. 2 பேரும் பார்த்து பேசிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அவங்க 2 பேரும் போனதும் ஹீரோவுமே எனக்கு வேலை இருக்குமா அப்படின்ட்டு கிளம்பி போறான். அப்புறம் எல்லாரும் போனதும் ஹீரோயின் கடையை திறந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறா. கூட்டம் அள்ளுது. நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் vlog மாதிரி எல்லாரும் சாப்பிட்றத வீடியோ எடுக்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா சமைச்சு வச்ச ஆட்டு தலையில இருந்து அதோட கண்ணை இவனை பார்த்து சிமிட்டுது. பயவுல மிரண்டு போயிடுறான். பயத்துல ஒரு செகண்ட் அமைதியா இருக்க திடீர்னு சமைக்கட்டு பக்கத்துல இருந்து ஆடு மேன கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோடனே இவன் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த சமைக்கட்டு பக்கம் போறான். உள்ள போய் பார்த்தா அடுப்புல வச்சிருக்க அந்த பாத்திரத்துல இருந்து அதுக்குள்ள இருந்து ஆடு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட பயவுள்ள உசுர கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட போறான். அப்ப திடீர்னு அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு ஆடு எட்டி பார்த்து இவனை பார்த்து கத்துது. இவன் பயத்துல அம்மான கத்திடுறான். அப்ப நெட்டையன் வந்து என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்க அதுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். திறந்து பார்த்தா இவன் சமைக்க வச்சிருந்த அந்த ஆட்டுத்தலை மட்டும்தான் இருக்கு. இதை பாடுறா அப்படின்ட்டு காட்டிட்டு அவன் அனுப்புறான். அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் அடிச்சு ஈர வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோயின் தூங்க ரெடி ஆகுறா. அப்ப ஹீரோனுக்கு பின்னாடி பார்த்தா பெட்ல அப்படியே இந்த பெட்ஷீட் தானாவே மேலே ஏறுது. அதுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோனுக்கு நம்ம பின்னாடி யாரோ இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆக அவ பயத்துல திரும்பி பாக்குறா. பார்த்தா நார்மலா தான் இருக்கு. அப்ப திடீர்னு அடுப்புல வச்சிருந்த அந்த குக்கர்ல இருந்து விசில் அடிக்குது. அதை கேட்டோடனே இவ வேகமா போயிட்டு ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ணிட்டு திரும்ப கர்டன்ஸ்க்கு பின்னாடி அதுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த ஹீரோயின் பேயா அப்படின்ட்டு பயத்துல நின்றுட்டு இருக்கா. அப்ப திரும்ப குக்கர்ல இருந்து விசில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவ பயந்துடுறா. என்னடா இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமே அப்படின்ட்டு திரும்பி பாக்குறா. பார்த்துட்டு இப்படி திரும்ப கர்டன்குள்ள யாருமே இல்ல. ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆக கீழே பார்த்தா ஒரு டெட் பாடி படுத்துட்டு இருக்கு. உடனே அந்த டெட் பாடி உருண்டுகிட்டே கிட்ட வர அதோட முகத்தை பார்த்து இவன் மிரண்டு போய் உசுரே போற மாதிரி கத்துறா. பட் பார்த்தா இது எல்லாமே கனவுதான் போல. கெட்ட கனவுடா அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆக அப்ப திடீர்னு பார்த்தா பீரோக்கு மேல அந்த டெட் பாடி உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணம் திடீர்னு எகிரி கிட்ட வர அதோட முகத்தை பார்த்து உசுரே போற மாதிரி கத்துறா. பட் பார்த்தா இதுவுமே கனவுதான் போல. கனவு கொலைகளுக்கு கனவு வந்திருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோமே வந்துடுறான். என்னாச்சுமா அப்படின்ட்டு கேட்க ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கு அவன் கெட்ட கனவுதாமா ஒன்னும் இல்ல தூங்க அப்படின்ட்டு சொல்லி தூங்க வைக்கிறான். அப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி காமிக்கிறாங்க. பெரிய பங்களால இருக்காங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா மேக்கப் கிட்ல இந்த பசங்களா போடுவாங்களா ஜென்ஸ்ல அவங்க போடுற சட்டியை ஒண்ணா வச்சிருக்காங்க. அப்ப மொபைல எடுத்து வாட்ஸ்அப்ல யாருக்கோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான். இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு கால் வருது. அந்த காலை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே சைலண்டா ஹீரோனுக்கு தெரியாம வெளியே போய் பேசுறான். யார் இந்த நேரத்துல கால் பண்ணதா அப்படின்ட்டு ஹீரோனும் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவன் என்ன பேசுறான் அப்படின்ட்டு விட்டு கேட்க அப்படியே பின்னாடி ஹீரோ வந்து என்னமா அங்க நிக்கிற அப்படின்ட்டு கேட்கிறான். ஹீரோயின் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு தண்ணி குடிக்க வந்த மாதிரி சமாளிக்கிறா. நீங்க என்ன இந்த நேரத்துல போன் பேச வந்தீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் தெரியாத மாதிரி கேட்க அதுக்கு அவன் ஆமாமா மேனேஜர்
மேனேஜர் கால் பண்ணாரு. ப்ராஜெக்ட் விஷயமா 2 நாளைக்கு நான் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணா 4வது நாள் ஹீரோயின் இரவை விடுறதுக்கு ஆஃபீஸ்க்கே வரா. அப்ப பார்த்தா கரெக்டா மேனேஜர் அந்த டைமுக்கு வராரு. மேனேஜரை பார்த்தோன்னே ஹீரோயின், ஏன் சார் நைட்டு அடுத்த ராத்திரி எல்லாம் கால் பண்ணாதீங்க, ஏன் அந்த நேரத்துல தான் பேசணுமா அப்படின்ட்டு கேட்கிறா. நான் எப்பமா கால் பண்ணா அப்படின்ட்டு அவர் கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோ உள்ள புகுந்து சமாளிக்கிறான். எப்படியே சமாளிச்சு மேனேஜரை அனுப்பி வைக்கிறான். ஆனா ஹீரோனுக்கு டவுட்டாவே இருக்கு, இவர் எதையோ மறைக்கிறாரு அப்படின்ட்டு டவுட்ல ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுடுறா. யார் கூடயாவது அஃபேர்ல இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அவன், இந்த 7 ஜென்மத்துக்கும் நீ இதமா என் பொண்டாட்டி அப்படின்ட்டு சத்தியமே பண்றான். அப்ப அப்படியே கட் பண்ணி அங்கிளோட வீட்டுல காமிக்கிறாங்க. அங்கிள் பாத்தீங்கன்னா இந்த சவப்பெட்டிலாம் செய்வாங்கல்ல அந்த வேலை செய்யறாரு. அதுக்கு ஹீரோட தங்கச்சி காலேஜ் படிச்சுக்கிட்டே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேம் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு தான் பேர் எழுதிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்க அந்த ரூம்ல இருந்து ஹீரோட தங்கச்சி வெளியே வரா. என்னடா இது இங்க இருக்கவே எப்படி அங்க இருந்து வெளியே வரா அப்படின்ட்டு பார்த்தா அங்கிள் கிட்ட இருந்து ரோகோ சுப்போ என்ற ஒரு வித்தியாசமான மாயாஜால வித்தையை இவ கத்துட்டு இருக்கா. அது எப்படின்னா இவங்க சவப்பெட்டியில படுத்து அந்த மந்திரத்தை இவங்க சொல்றது மூலியமா இவங்களோட உடல் மட்டும் இங்க இருக்குமா, இவங்களோட ஆன்மா இவங்க நினைக்கிற இடத்துக்கு எல்லாமே போயிட்டு வருமா. சோ இதை வச்சு அவ விளையாடிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க கடையில காமிக்கிறாங்க. ஒருத்தங்க சாப்பிட வராங்க. ஹீரோயின் தான் சர்வ் பண்றான். அப்ப கடையில பார்த்தா யாருமே இல்ல. சோ அதனால அவங்க கூட கம்பெனிக்கு நீங்களுமே உட்காருங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயுமே சரின்னு சொல்லிட்டு உட்கார்றா. அப்ப அவங்க ஹீரோட கையை பார்த்துட்டு, உங்களுக்கு நெயில் பாலிஷ் வச்சா ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்தாங்க அப்படின்ட்டு நெயில் பாலிஷ்மே கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஹீரோயின் வேணாம் அப்படின்னு தான் சொல்றா. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இந்தாங்க அப்படின்ட்டு கொடுக்க ஹீரோயின் வாங்கிக்கிறா. அந்த லேடி பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஏதோ வில்லத்தனமா பாக்குறா. அவளோட பாக்குற பார்வையே சரியில்லை. அப்ப திடீர்னு கால் வர, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிடாம காசை மட்டும் கொடுத்துட்டு போறா. அதுவும் அதிகமா கொடுத்துட்டு போறா. அதே நேரங்க நெட்டை ஏன் டெலிவரி பண்றதுக்கு மார்க்கெட் பக்கம் போறான். அங்க பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணோட கார்ல ஏறி போறான். அதை பார்த்தியும் ஷாக் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ண இப்ப நைட்டு ஹீரோயின் வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ தான் ப்ராஜெக்ட் விஷயமா 2 நாளைக்கு நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு போயிட்டேன்ல. சோ அதனால தங்கச்சிக்காரி கூட வந்து தங்குறான். தங்கச்சி ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருக்க. இவ அவங்க கொடுத்த அந்த நெயில் பாலிஷ கையில வச்சிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா பரணில இருந்து யாரோ ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவங்க யாரு அப்படின்ட்டு லைட் அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சரி ஒண்ணும் இல்ல, ஏதாவது எலியோ பூனையோ ஓடி இருக்கும் அப்படின்ட்டு கீழே இறங்க. அப்ப பார்த்தா தூரத்துல அந்த மூலையில அப்படியே ஒரு போனம் தலகீர அப்படியே கீழே இறங்குது. அப்படியே கட் பண்ணா இப்ப 2 பேரும் பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு கால் மேல ஏதோ ஊடுருவற மாதிரி இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சும்மா தூங்குடியா அப்படின்ட்டு தங்கச்சியை திட்டுறா. ஆனா திரும்பி பார்த்தா அவ தூங்கிட்டு தான் இருக்கா. அப்புறம் இது என்ன அப்படின்ட்டு பெட்ஷீட் எடுத்து பார்த்தா பாம்பு. அந்த பாம்பு கட்டலுக்கு கீழே தான் ஓடுது. உடனே கீழே குடிஞ்சு பாக்குறா. பார்த்தா பாம்பை காணோம். தங்கச்சிக்காரி பேய் மாதிரி பார்த்து சிரிக்கிறா. பயந்து போய் எழுந்து பார்த்தா என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு தங்கச்சிக்காரி நார்மலா எழுந்து கேட்கிறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பாம்பு அப்படின்ட்டு இவ சொல்ல 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. தேடி பார்த்தா பாம்பை காணோம். அப்படியே கட் பண்ணி 1வது நாள் கடையில காமிக்கிறாங்க. நட்டையன் ஹீரோவை ஒரு பொண்ணோட பார்த்ததை பத்தி இவங்க கிட்ட சொல்றான். அதை கேட்டு அந்த குள்ளச்சி நம்பவே மாட்டா, திட்டுறா. இந்த இதை பார்த்து நான் நம்புவேன்னு ஒரு போட்டோவை காமிக்கிறான். பார்த்தா இவனை தான் இவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கான், செல்ஃபி எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்த குள்ளச்சி திட்டுறா. ஆனா ஹீரோயின் இவன் சொல்றதை வச்சு டவுட் பண்றா. அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் ஆயிடுச்சு. அங்கிள் தங்கச்சி நட்டையன் குள்ளச்சின்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. இவங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அங்கிளுக்கு ஏதோ அன்யூஷுவலா ஃபீல் ஆகுது. அதனால வீட்டை சுத்தி ஏதாச்சும் சூனிய மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பாக்குறாரு. அப்படியே செக் பண்ணிக்கிட்டு அந்த பரணிக்கு மேல போறாரு. அங்க லைட்டரை வச்சுக்கிட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த செவுத்துல ஆட்டுத்தலை மாதிரி எதையோ தெரியுது, தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்து இவரு கிட்ட போக திடீர்னு அந்த ஆட்டுத்தலை எட்டி கிட்ட வர இவர் பயந்து போய் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த சாத்தானே வந்து நிக்குது. அதை பார்த்து இவரு பயத்துல அப்படியே பின்னாடி போக தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடி வராங்க. அப்ப கரெக்டா ஹீரோமே வந்துடுறான். அப்புறம் அங்கிளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஏன் என்னெல்லாம் கால் பண்ணல அப்படின்ட்டு கேட்கிறான். அதுக்கு அவன் ஏதோ சுடுமூஞ்சி மாதிரி கத்துறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ இப்படி எல்லாம் பேச மாட்டான். அதனால ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்புறம் ஹீரோக்கு கால் வர பாத்ரூம்க்கு போயிட்டு குசு குசுன்னு பேசுறான். அதை பார்த்த ஹீரோயின் யாருன்னு கேட்கிறான். அதுக்குமே அவன் திட்டுறான். அதனால ஹீரோயின் ரொம்பவுமே உடஞ்சு போயிடுறான். அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் குளிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆக்குறான். அப்ப அந்த நெயில் பாலிஷை பார்த்து டென்ஷன் ஆகுறா. ஏன்னா ஹீரோக்காக தான் அவ வச்சிருப்பா, ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணதான். சோ அதனால அதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு வெட்டிங் ரிங்கை கழட்டி மேல வைக்கிறா. வச்சுட்டு அந்த சோப்பாயில எடுக்க அந்த வெட்டிங் ரிங் தவறி கீழே விழுந்துருது. அதுவும் அந்த ஜல்லாட இருக்கும் அந்த பைப்ல அந்த கேப்குள்ள அதுக்குள்ள விழுந்துருது. ஐயோ விழுந்துருச்சு அப்படின்ட்டு கையை விட்டு எடுக்க அப்ப அந்த ஷாம்பு பாட்டில் கீழே விழுந்து அப்படியே லீக் ஆகி வெளியே வருது. ஹீரோயின் கவனிக்கல. ஹீரோயின் எப்படியே கையை விட்டு அந்த மோதிரத்தை எடுக்க அப்ப பின்னாடி இந்த பாட்டப்ல பார்த்தா ஒரு டெட் பாடி ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் கவனிக்கல. அப்புறமா ஹீரோயின் அந்த மோதிரத்தை எடுத்து வச்சுட்டு சோப்பாயில எடுத்துக்கிட்டு பாட்டப்ல போய் உட்காடுறா. சரி இதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அழிக்க பார்த்தா நகத்தோட சித்து வருது. வழியே தாங்க முடியல இவளால. வழியில ஹீரோயின் கத்திக்கிட்டே இந்த பாட்டப்பை விட்டு வெளியே வர பாவம் ஷாம்புல வழுக்கி கீழே விழுந்துடுறான். அப்ப கரெக்டா மேல ஸ்டாண்ட்ல இருந்த அந்த கத்திரிக்கோள் இவன் மேல வந்து விழுது. ஆனா நல்ல வேலை தப்பிச்சுடா. அப்புறம் கட் பண்ண விரலுக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு தூங்குறா. இப்ப நைட்டு ஒரு 12 மணி ஆகும். அப்ப ஹீரோக்கு கால் வர ஹீரோயின் எடுத்து பார்த்து அட்டன் பண்றான். ஹீரோனோட வாய்ஸை கேட்டோன்னே அவங்க கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா உடனே வீடியோ கால் வருது. அதை அட்டன் பண்றான். அதுல பார்த்தா பீரவை திறந்துக்கிட்டு வெள்ளை துணியை போத்திக்கிட்டு ஒரு உருவம் அப்படியே
கிட்ட வருது. அதே சமயம் இங்கேயும் பார்த்தா இவளுக்கு பின்னாடி கதவை திறந்துக்கிட்டு ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் அப்படியே கிட்ட வருது. ஆனா இவ கவனிக்கல. அப்ப அந்த வீடியோ கால்ல பார்த்தா அந்த பேய் உருவம் அப்படியே கிட்ட வந்து இவளை பார்த்து கத்த அதோட முகத்தை பார்த்து இவ பயந்து போய் கத்திடுறா. அதே சமயம் இவளுக்கு பின்னாடி அந்த பேய் இவளை கழுத்தை நெரிக்கிற மாதிரி கிட்ட வருது. அப்ப கரெக்டா பார்த்தா ஹீரோ இருந்து ஹீரோனை கண்டபடி திட்டுறான். ஏன் என் மொபைல எடுத்தா அப்படின்ட்டு புடிங்கிறான். அப்ப பார்த்தா அந்த பேயுமே காணோம். ஹீரோ திட்டிட்டு தூங்குறான். அப்புறமா ஹீரோயின் தூக்கம் வராம சரி துவைக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவோட அந்த அழுகு துணில இருக்கும்ல அவன் போயிட்டு வந்தான்ல அந்த துணி எல்லாத்தையுமே பேக்ல இருந்து எடுக்கிறா. அப்ப பார்த்தா நெயில் பாலிஷ் ஒன்று இருக்கு. அதை பார்த்தோன்னே அதை எடுத்து வந்து இது என்ன யாரோடது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்கிறான். அதை பார்த்த ஹீரோ அதுக்கு சிம்பிளா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். அதனால ஹீரோயின் ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறான். அப்புறம் கட் பண்ண அந்த லேடி வீட்டுக்கே வராங்க. ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. இவங்க என்ன வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்புறமா ஹீரோயினும் அந்த லேடியும் உட்காந்து பேசுறாங்க. ஆனா ஹீரோ உட்காராம நின்னுட்டே இருக்கான். அப்ப அந்த லேடி ஹீரோவை பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ரொம்ப க்ளோஸ் மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உட்காருங்க அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவ கேட்கல. ஆனா அந்த லேடி உட்கார சொல்ல உடனே உட்காந்துறான். அதனால ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த லேடி ஹீரோவை பார்த்து நானே ஹீரோ ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டு ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ட்டு பார்க்க உடனே அந்த லேடி கம்பெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அவங்க பேசுற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஹீரோ என்னமோ ஆடு திரு முழிக்கிற மாதிரி முழிக்கிறான். அப்புறமா அவங்க போனதும் ஹீரோ கணக்கு ஹீரோயின் அழகே இல்லாம ஒரு மாதிரி தெரியுதா. அப்புறம் கட் பண்ண வர நாள் கடையில ஹீரோவை ஹீரோ அங்கிள் பார்த்து பேசுறாரு. அப்ப கரெக்டா பைக் சாவி கீழே விழ அதை குனிஞ்சி அங்கிள் எடுக்கிறாரு. அப்ப பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி நரக்க மாதிரியும் ஒரே பிணங்களாவும் தெரியுது. அதை பார்த்தோன்னே அங்கிள் முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குமா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து அங்கிள் அதை பத்தி தேடி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மந்திரவாதி அம்மாவை காமிக்கிறாங்க. எங்க கிட்ட அந்த லேடி நான் சொடக்க போட்டாலே அவ என் காலில் விழணும் அந்த அளவுக்கு வசியம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த லேடி தான் ஹீரோக்கு வசியம் வச்சிருக்கா. அதுக்கு அந்த அம்மா எதை சொல்றாங்க அதை கேட்டோன்னே இவ சரின்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா நைட்டு ஹீரோன் வீட்டுக்கு வந்து ஹீரோன் தூங்கிட்டு இருக்கும் போது சைலண்டா அவளோட முடியை கட் பண்ணி எடுக்கிறா. அப்புறமா ஹீரோட இன்னரை எடுத்துக்கிட்டு அங்க எடுத்து போறா. அவளை வச்சு என்ன பண்ண போறா அப்படின்ட்டு தெரியல. அப்படியே கட் பண்ண அந்த மந்திரவாதி அம்மா அதை வச்சு பூஜை பண்ண இங்க கரெக்டா ஹீரோக்கு அப்படியே கண்ணு ஒயிட் கலர்ல மாறுது. உடனே அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு அந்த லேடிக்கு கால் பண்ண வெளியே போறான். அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. அப்ப வெளியே பார்த்தா அந்த ஆட்டு மனுஷன் அந்த ஆட்டு அரக்க அப்படியே நடந்து போற மாதிரி தெரிய அதை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறான். அப்படியே பின்னாடியே போக அப்ப பின்னாடி பார்த்தா அந்த சாத்தா நிக்குது. கூடவே நிறைய பிணங்கள் நிக்குது. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போய் அப்படியே பின்னாடி போறான். அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்க அப்படியே பார்த்தா திடீர்னு ஸ்லிப் ஆகி எழுந்துடுறான். எழுந்து பார்த்தா வேற இடத்துல எழுந்திருக்கா. அதுவும் பார்த்தா சுடுகாடு மாதிரி தெரியுது. அங்க பார்த்தா ஹீரோ கலரில தானாவே அவன் தலையை முட்டிக்கிறான். அதை பார்த்து இவன் மிரண்டு போய் கத்த உடனே பார்த்தா அந்த அரக்கையும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இவ உசுரி போற மாதிரி கத்துறா. பார்த்தா இது எல்லாமே கனவு தான் போல. உடனே ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்ட்டு வீட்டை சுத்தி தேடி பாக்குறா. பார்த்தா அவனை காணோம். அதனால ஹீரோவை தேடி ஆபீஸ்க்கே போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவை காணோம். அப்ப அதே சமயம் எங்க அங்கிள் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஹீரோன் வீட்டுக்கு வராரு. உன் அக்கா லைஃப எடுக்க யாரோ லென்ட்ரிக் சூனியத்தை வச்சிருக்காங்க அதை எடுக்கணுமா அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயின் தங்கச்சி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே அங்கிள் ரோபோ சுக்மான்ற அந்த டெலிபோர்ட்டிங் பண்றாரு. உடனே பார்த்தா அங்கிள் ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருக்காரு. ஹீரோன் கண்ண உள்ள வந்துச்சுல அந்த சுடுகாட்டுல தான் இருக்காரு. அங்க பார்த்தா அந்த மந்திரவாதி அம்மாமே இருக்காங்க. அங்கிள் வந்ததை கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்க தங்கச்சிக்கு மேல பரணில ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதனால போய் என்னன்னு பாக்குறா. பார்த்தா சரணா ஒரு ஆட்டத்துல மட்டும் அப்படியே கத்திக்கிட்டு அந்த இடத்துல பறக்குது. அதை பார்த்து இவ பயத்துல கத்துறா. அதே சமயம் அங்கிளை காட்டுறாங்க. பார்த்தா தலைவர் பணத்துக்கு மேலதான் படுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த மந்திரவாதிக்கு அம்மா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த கலரையே அப்படி நிலகொலைய வைக்கிறாங்க. உடனே அங்கிளுக்கு மேல மண்ணெல்லாமே விடுது. அப்படியே எங்க பார்த்தா அங்கிளோட பாடிக்கு மேலேயும் மண்ணெல்லாம் இருக்கு. அதை பார்த்து தங்கச்சிக்காரி இதை தப்பாயிடுச்சு அப்படின்ட்டு அங்கிளை எழுப்புறான். இவங்க டெலிபோர்ட்டிங் பண்ணி போற இடத்துல அவங்களுக்கு என்ன அங்க ஆகுதோ அதே தான் இங்க ஒரிஜினல் பாடிக்குமே ஆகும். இன் கேஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா இங்க இவங்க இறந்துடுவாங்க. எழுந்த உடனே அங்கிள் பொண்ணு கிட்ட போய் உட்காவ பாரு நான் போய் பசங்களை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு. அப்படியே கட் பண்ண அங்க ஹீரோயின் புருஷனை தேடி ஒரு கஸ்டமர் மாதிரியே ஆபீஸ்க்கு போறான். இவ யாரு என்ன அப்படின்ட்டு சொல்லாம ஒரு கஸ்டமர் மாதிரியே ரிசப்ஷன் கிட்ட விசாரிக்கிறான். அப்ப சைட்ல பார்த்தா புருஷன் எப்பயுமே விரும்பி சாப்பிடுறேன் அந்த நான் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த கூட்டாளியில கூட்டிக்கிட்டு அந்த கடைக்கே போய் கேட்கிறான். அப்ப பேசிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா ஹீரோ அந்த லேடியில அங்க வந்து நிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவ டென்ஷனாக அப்ப அந்த நெட்டையை கரெக்டா அந்த ஃபோக் டீஸ்பூனை எடுத்து கொடுக்குறான். அப்ப குள்ளச்சி ஏக்கா போய் கொண்டுருக்கா அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயின் கோவமா புருஷனை போய் அப்படி குத்திடுறா. என்னடா இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு பார்த்தா எல்லாமே நினைச்சுதான் பார்த்தா போல. புருஷனை இப்படி இன்னொருத்தி கூட பார்த்தோன்னே ஹீரோயின் கோவத்துல அசிங்கமா திட்டுறா. சண்டைக்கு போறா. ஆனா உடனே அவளை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சிடுறான். இதனால ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. அப்ப அங்கிள் நான் எல்லாத்தையுமே சரி பண்றேமா ஹீரோ மேல வச்சிருக்க அந்த வசியத்தை நான் எடுத்து தரமா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப மரம் நாள் கடையில காமிக்கிறாங்க. வேஸ்டேஜஸ கொட்டலாம் அப்படின்ட்டு குள்ளச்சி அந்த பள்ளத்துக்கிட்ட வர வந்து கொட்டிட்டு போக அந்த பள்ளத்துல இருந்து ஒரு ஆட்டத்துல அப்படியே எகிரி வந்து கிட்ட விழுது. அதை பார்த்து இவன் மிரண்டு போய் கத்த நெட்டையன் ஓடி வந்து பாக்குறான். இவன் என்னாச்சுன்னு சொல்லாம திட்டிக்கிட்டே அந்த தலையை எடுத்து பள்ளத்துல போடுறான். போட்டுட்டு திரும்பி வர அப்படியே யாரோ ஒரு அமௌண்ட் காலை பிடிச்சி இருக்குது அந்த பள்ளத்துக்கு
பள்ளத்துக்குள்ள இருக்குது. உடனே குள்ளச்சி ஓடி போய் காப்பாத்திடுறா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பள்ளத்துல இருந்து அந்த ஆட்டுத்தலை எல்லாமே ஆடுங்களா மாறி ஓடி வருதுங்க. அதுங்களை பார்த்து இவங்க மிரண்டு போய் உடனே கடைக்குள்ள போயிட்டு ஒழிச்சுக்கிறாங்க. ஆனா அதையும் உடச்சிக்கிட்டு உள்ள வருதுங்க. பயத்துல 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப குள்ளச்சி சமயக்கட்டு பக்கம் வராங்க. பார்த்தா திடீர்னு வந்து அவன் தானா திறந்து குள்ளச்சியை உள்ள எடுத்துக்குது. கீழே அந்த விறகு இருக்குல்ல அது தானா பத்திக்குது. அவ வயிற்றுல உசிரே போற மாதிரி கத்த கரெக்டா நெட்டையை வந்து காப்பாத்திடுறான். அப்படியே கட் பண்ண இப்ப நைட்டு அங்கிளும் தங்கச்சியும் ரோகோ சுக்மா என்ற அந்த டெலிபோர்ட்டிங் உத்தியை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இது ரொம்பவுமே ஆபத்துமா அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. சாக்கோடி மாதிரி தோண்டி வச்சு அதுக்குள்ள 2 பேருமே படுக்கிறாங்க. அப்படி மந்திர சொல்ல டெலிபோர்ட்டிங் ஆகி தங்கச்சியோட ஆன்மா ஒரு கஸ்டமர் மாதிரி அந்த மந்திரவாதி அம்மா கிட்ட போகுது. அங்க போயிட்டு அந்த லென்ட்ரிக் வசியத்தை பண்ண சொல்லி கேட்கிறா. அப்ப அதே சமயம் அங்கிள் டெலிபோர்ட்டிங் ஆகி அந்த சுடுகாட்டுல அந்த சூனியம் பண்ண அந்த பொருட்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதை எரிச்சிட்டா அந்த சூனியம் போயிடுமா. பட் பாவம் தங்கச்சி உளறைய மாட்டிக்கிறா. அதனால அந்த மந்திரவாதி அம்மா ரொம்பவுமே கொடூரமா அங்கிளையும் தங்கச்சியும் கொள்றாங்க. ஹீரோயினால தாங்க முடியல. அதை பார்த்து ரொம்பவுமே உடஞ்சு போயிடுறா. ஆனா அவங்கள விட்டுறக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அங்கிள் எழுதி வச்சுட்டு போன அந்த வழிகளை யூஸ் பண்ணி அவங்கள தேடி போறா. எப்படியோ தேடி அந்த சாமியார் அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அசால்ட்டா மாட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே கட்டி போட்டுட்டு அந்த அம்மா போறாங்க. அவங்க போனதும் இந்த நட்டை ஏன் நைஸ் அந்த லைட்டரால கயிறை பத்தி வைக்கிறான். அப்படியே அறுக்குறான். அப்ப மந்திரவாதி அம்மாவோட ஆளுங்க உள்ள வர அவங்கள அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் நான் அந்த லேடியை தேடி போறேன், நீங்க 2 பேரும் போயிட்டு இந்த சூனிய பொருள் எங்க இருக்கா அப்படின்ட்டு தெரியுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறா. அதனால இந்த 2 முகத்தை மறைக்க மாட்டுத்தலை மாதிரி ஒரு முக முடிய போட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டு பக்கம் போறாங்க. அதே சமயம் இங்க ஹீரோயின் அந்த லேடியோட வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா புருஷங்காரன் ஏதோ செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா யாரோ கிளாப் தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே அவன் உடனே தரையில அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே தலையை முட்டிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த லேடி சிரிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வரா. அப்படியே கிளாப் பண்ண அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். இவன் மனசுல என்ன நினைச்சு கிளாப் பண்றாலோ அதை அவன் பண்ணுவான். அதே சமயம் இங்க 2 தேட நிறைய பேரோட சூன்ய பொருட்கள் கிடைக்குது. பட் ஹீரோ அது கிடைக்கல. இங்க ஹீரோனை பார்த்து அந்த லேடி நீ என் லைஃப் ஆயிடுச்சிட்ட அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு ஹீரோயின் நீ தாண்டி என் லைஃப் ஆயிடுச்சிட்ட அப்படின்ட்டு திட்டுறா. 2 பேரும் அடிச்சுக்க உடனே அந்த லேடி கிளாப் பண்றா. அப்படி கிளாப் பண்ண ஹீரோயினை காட்டு பிறண்டித்தனமா அடிக்கிறான். ஆனா எப்படியே ஹீரோயின் அவளை அடிச்சுட்டு அவளை குத்த வர அப்ப அவ கரெக்டா கிளாப் பண்றா. அப்படி கிளாப் பண்ண ஹீரோட கண்ணுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலர்ல மாறுது. உடனே ஹீரோயின் பூஷனை போட்டு அப்படியே பொழந்தெடுக்கிறா. எப்படா அப்படின்ட்டு பார்த்தா இவ ஹீரோன் கிட்ட இருந்த அந்த முடியையும் இன்னரையும் எடுத்துட்டு போனல அதை வச்சு சூனியம் பண்ணிருப்பா. அப்புறம் 2 பேரையும் காட்டு பிறண்டித்தனமா அடிச்சுக்க விட்டு இவ ரசிக்கிறா. 2 பேருக்குமே மண்டை உடைஞ்சி ரத்தம் வருது. கிட்டத்தட்ட சாகர அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதே சமயம் எங்க இவங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்ட்டு சென்டர்ல அந்த பீட மாதிரி இருக்குல்ல அங்க போய் தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்தா ஹீரோக்கு வச்சு இந்த சூனியம் கிடைக்குது. உடனே அதை எரிச்சாக்கணும் அப்படின்னு தான் இந்த காடை எடுத்து அந்த நெருப்புல போடலாம் அப்படின்ட்டு போட அந்த நெருப்பை அணைஞ்சிடுது. அதே சமயம் இங்க பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் சாகர அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. எங்க அந்த நெட்டையை லைட்டரை எடுத்து அந்த சூன்ய காட்டை பத்த வைக்கிறான். அப்படி எரிய வைக்க அடுத்த செகண்டே இவங்க 2 பேரும் அந்த சூன்யத்துல இருந்து பிரேக் ஆகுறாங்க. இதனால அந்த லேடி செம்ம டென்ஷன் ஆகுறா. கோவத்துல ஹீரோனோட முடியா இருக்கிறா. அப்ப ஹீரோயின் ப்ளீஸ் என் குழந்தைக்காக என்ன விட்டுரு அப்படின்ட்டு வயிற்ற பிடிச்சிட்டு ஆடுறா. ஹீரோயின் மாசமா இருக்க போல அதை கேட்டு அந்த லேடி ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. கோவத்துல என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டா அப்படின்ட்டு ஹீரோவை கொல்ல போறா. அப்ப திடீர்னு அப்பான்னு கத்திக்கிட்டே ஒருத்தன் ஓடி வரான். சின்ன பையன் யாரடா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கும் அந்த லேடிக்கும் பிறந்த புள்ள. ஹீரோக்கும் இந்த லேடிக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. ஆனா இவளை விட்டுட்டு வந்துட்டு ஹீரோனை ஏமாத்தி ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டான். இது தெரிஞ்சோடனே ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அப்படியே இந்த படம் இங்க முடியுது. என்ன முடிஞ்சிச்சா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இன்னும் இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் யாருமே சாகல, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனா ஹீரோ இன்னுமே அவனோட பொம்பளை பொறுக்கி ஊத்தி போகல. அவன் ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறான். அந்த பொண்ணுகிட்டயே ரோட்டு விடுறான். இது தெரிஞ்சோடனே ஹீரோயின் இனிமே இவன் இருக்கவே தேவையில்ல அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி அம்மா கிட்ட போயிட்டு இவன் சாகணும் அப்படின்ட்டு சூன்யம் வைக்கிறா. அதுவும் அந்த பொண்ணு கையால கொடூரமா சாகணும் அப்படின்ட்டு சூன்யம் வைக்க அதே மாதிரி ஹீரோ அந்த பொண்ணு கையாலேயே கொடூரமா சாகுறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நம்புறேன். இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஏன்னா வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.